கௌரவ பொன்னம்பலம் அவர்கள் உங்களுக்கு 8 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு நன்றிகள். நான் சபைக்கு ஒரு விடயத்தை கொண்டு வர முன் வருகிறேன். எங்களுக்கு மிகவும் சொற்ப நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை நான் முன்மொழிய விரும்புகின்றேன். நான் சுகாதார அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற மருந்து சேவைகள் தொடர்பாக நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். 2377 வர்த்தமானி அறிவித்ததன் பிரகாரம் மக்கள் இதற்கு அழைக்கப்பட்டு அவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல்கள் வெளியே காணப்படுகின்றன. ஆனால் நியமனங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. மருந்தக விடயத்திலே குறைபாடு காணப்படுகிறது, ஆரணி குறைபாடு காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து வெளியக மாகாண உறுப்பினர்கள் வடமாகாணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இடமாற்றப்பட்டு அவர்கள் தமது சொந்த இடங்களை விட்டு மாறி வர வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. வடமாகாணத்திலே 40 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 20 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. நான் அரசாங்கத்தை வற்புறுத்துகிறேன், நீங்கள் இந்த விடயம் தொடர்பிலே கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நேர்முக பரீட்சைக்கு நேர்முக தேர்வுக்கு சமூகம் அளித்தவர்களை நீங்கள் இந்த விடயத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே இடமாற்றங்கள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் அவர்கள் வடமாகாணத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இதனால் வடமாகாணத்திலே மருந்தக விடயத்திலே பாரிய குறைபாடு ஏற்படுகின்றது. இதனால் மருத்துவ சேவையிலும் பாரிய பிரச்சனை ஏற்படுகின்றது. மற்றும் மருந்தக அறிக்கை தொடர்பாக நான் சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன். அதாவது மருந்தக உத்தியோகத்தர்கள் 1ஆம் தர பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு வருடமும் நடைபெற வேண்டும். இல்லாவிட்டால் ஆக குறைந்தது 2 வருடத்திற்கு ஒரு முறையாவது நடைபெற வேண்டும். இது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மாத்திரம் உருத்திரிய விடயம் அன்று, இது முழு இலங்கைக்கும் உருத்திரிய விடயமாகும். அவர்கள் எந்த ஒரு கொடுப்பனவுகள், அதாவது முன்னேற்ற கொடுப்பனவுகளுக்கும் தகுதியுடைய உட்படவில்லை. அந்த பரீட்சைகள் நடைபெறவில்லை. ஆக குறைந்தது 2 வருடத்திற்கு ஒரு முறையாவது நடைபெற வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கான அந்த வருடாந்த முன்னேற்ற கொடுப்பனவானது வழங்கப்பட வேண்டும். 2வது விடயம், கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத சேவை தொடர்பானதாகும். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் 4 போக்குவரத்து புகையிரத சேவைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது ஒரு நாளைக்கு. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அனுராதபுரத்திலிருந்து வவுனியா வரையான ரயில்வே பாதைகள் சீரமைக்கப்பட வேண்டும்.
சீரமைக்கப்பட்டது. ஆனால் அது இடைநிலையில் நிறுத்தப்பட்டது. அந்த 4 சேவைகளில் 2 சேவைகள் கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இது யாழ்ப்பாணத்துக்கு இந்த சேவை மீள் கொண்டு வரப்படவில்லை. அதாவது எங்களுக்கு இப்போது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு புகையிரத சேவை மாத்திரமே காணப்படுகிறது. அதாவது யாழ்தேவி புகையிரத சேவையாகும். இந்த சேவையானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம்தான் தொழிற்படுகின்றது. அதாவது அதிவேக சேவைகள் வார இறுதி நாட்களில் மாத்திரமே நடைபெறுகிறது. இது எங்களுக்கு போதாது. இது மிகவும் இலாபகரமான சேவையாகும். அதாவது பூர்ண தகுதியுடன் இது நடைபெற வேண்டும். அது 4 சேவைகள் நடைபெற வேண்டும். ஆனால் 2 புகையிரத சேவைகள் தான் நடைபெறுகின்றது. இது தொடர்பாக ரயில்வே திணைக்களமும் பொறுப்புடைய அமைச்சரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதாவது எவ்வளவு வெகு விரைவாக உங்களுக்கு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது யாழ்ப்பாணத்துக்கான சேவை தொடர்ந்த பிறகு அது கொழும்பிற்கு மாத்திரமே அந்த சேவை நடைபெறுகின்றது. அது கல்கிஸ்டையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பெரும்பாலான தமிழ் சமூகம், தமிழ் குடும்பங்கள் கல்கிஸ்டை, பம்பலப்பிட்டி போன்ற இடங்களில் தான் வசிக்கிறார்கள். ஆகவே இந்த புகையிரதங்கள் பம்பலப்பிட்டி, வெள்ளவத்தை போன்ற இடங்களில் நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஏற்கனவே இந்த புகையிரத சேவையை 1ஆக குறைத்திருக்கிறீர்கள். அதிலேயும் நீங்கள் அதனை கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். நான் இதனை தொடர்பாக பொறுப்புடைய அமைச்சருக்கு கவனத்தில் எடுக்குமாறு நான் வலியுறுத்துகின்றேன். மற்றது, இந்த நாட்டினுடைய பிரஜைகள், ரஷ்யாவுக்கு சென்ற இந்த நாட்டுடைய பிரஜைகள், அதாவது ரஷ்யா படையிலே அவர்கள் பலவந்தமாக உள்ளிருக்கப்படுகிறார்கள். அவர்கள் இதனால் காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு போராட்டம் வெளிவிவகார அமைச்சருக்கு முன்னால் நேற்று நடைபெற்றது. இது தொடர்பிலே வெளிவிவகார அமைச்சருக்கு கவனத்தில் எடுக்குமாறு நான் வலியுறுத்துகின்றேன். அதாவது அவர்களே பிழைகள் நடந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பலவந்தமாக அவர்களுடைய படைகளிலே சேர்க்கப்பட முடியாது.